உங்கள் ஜெயம தமிழா இன்னைக்கு என்ன பற்றி பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கரூரில் நடந்த ஒரு பள்ளியில் அரசு பள்ளியில் நடந்த விஷயத்தை தான் பேச போகிறோம். ஒரு பள்ளி ஆசிரியரே இந்த மாதிரி நிலைமைக்கு வருவாங்களா, இந்த அளவுக்கு கீழே இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயம் தான் பேச போகிறோம். என்னன்னா, ஒரு பள்ளி தலைமை ஆசிரியர் இடைநிலை ஆசிரியர் தாக்கப்பட்ட விஷயத்த பேசுகிறோம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு கருத்து ஒழுக்கம் சொல்லிக் கொடுக்குற இடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயம். அதுவும் இல்லாமல் அரசு பள்ளியில் நடக்கிறது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் சொல்ல வரணும். என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்தில் சேர்ந்த அரசு பள்ளி நடுநிலை பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, தலைமை ஆசிரியர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சரியான நேரத்தில் வாங்க, சரியான பாடங்களை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி தான். தனிப்பட்ட முறையில் இப்போ கொடுக்குறதில்ல, எல்லாருக்கும் எப்படி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ, எல்லா பள்ளியிலும் எப்படி கொடுக்குறாங்களோ, ஏன்னா அந்த பள்ளியோட தரம் ஒழுக்கம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தலைமை ஆசிரியரோட பொறுப்பு. அதுக்கு இடைநிலை ஆசிரியர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அந்த மாதிரி ஒத்துழைப்பு கொடுக்காம செயல்பாடுகள் கரெக்டாக செயல்படாமல் இருக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி அலுவலர் இருக்காங்க இல்லையா, அதுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கல்வி அலுவலர் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விசாரணைக்காக அழைக்கிறாங்க. விசாரணை கழிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புவனான்றவங்க தலைமை ஆசிரியர், கலைவதின்றவங்க இடைநிலை ஆசிரியர். கலைவதி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கலைவதி அவங்க பார்த்தீங்கன்னா விசாரணைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வராங்க, பள்ளிக்கு வராங்க. இது நடக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன மாதத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, விசாரணை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 30ஆம் தேதி இந்த மாதம் ஜூலை மாதம் வராங்க. 30ஆம் தேதி வரும்போது பள்ளியில் வரும்போது நீங்கள் எப்படி எங்களை கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலைமை ஆசிரியரை என்ன அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கோபம் வருதோ என்ன இதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிக உச்சகட்டமாக போயிட்டு அவங்க முடியை இழுத்து மிகப்பெரிய ஒரு பள்ளி மாணவர்களுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க. அந்த வீடியோ மற்றொரு ஆசிரியர் அந்த வீடியோ எடுத்துட்டு அந்த விஷயம் இப்போ தான் சோசியல் மீடியா பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. ஒரு ஆசிரியர் பார்த்தீங்கன்னா அவரோட கடமை என்ன தெரியுங்களா, ஒரு பள்ளி மாணவர்களை ஒழுங்குபடுத்தி அவங்களோட திறனை மேம்படுத்தி அவங்களோட அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு தான் அரசாங்கம் உங்களுக்கான ஊதியம் கொடுக்குது. சரியா, அது சரியான முறையில் செயல்படுத்தணும். செயல்படுத்த முடியலையா, பள்ளிக்கு வர வேண்டியதில்லை, விட்டுட்டு நீங்கள் உங்கள் பொழப்பை பார்த்துட்டு நீங்கள் போகலாம். உங்களால் வர முடிஞ்சால் வாங்க, இல்லைனா வர வேண்டியதில்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் சரியான முறையில் தான் செய்கிறீங்க, சரியான முறையில் தான் செயல்பட்டுருக்கீங்க. ஆனால் பட் என் மேலே தவறான குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க அப்படின்னா, நீங்கள் மேலதிகாரிக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் மேல்முறையீடு பண்ணுங்கள். அதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளுங்க. நீங்கள் சக மாணவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சண்டை போடும்போது அந்த மாணவர்களை ஒழுக்கம் பார்த்தீங்கன்னா கெட்டு போயிடுது. அதுக்கப்புறம் அவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தவறான எண்ணத்தில் தவறான செயல்படுறதுல ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் நிறைய தலைமை ஆசிரியர்கள், நிறைய பள்ளி மாணவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பார்த்தீங்கன்னா கட்டுக்கோப்போட பள்ளி மேம்படுத்தணும், பள்ளி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும், அவங்க எஜுகேஷன் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆசிரியர்களும் அவர் உயிரை பயணம் வச்சு பார்த்தீங்கன்னா பயணிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு சில ஆசிரியர்கள் செய்யும் போது மிகப்பெரிய ஒரு வருத்தத்துக்கு ஒரு இதாக இருக்குது. அந்த வீடியோ காட்சிகள் பார்க்கும்போது எனக்கே ஒரு என்னப்பா ஒரு ஆசிரியர் இது ஒரு அரசு இதில் பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அரசு இதில் வரி பணத்தில் சம்பளத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி சண்டை போடுறதுக்காக உங்களுக்கு அரசு அலுவலகம் உங்களுக்கு கட்டி வச்சுட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது மற்ற ஆசிரியர்களுக்கும் மற்ற மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு வேண்டுகோள், இந்த மாதிரி உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறாங்க, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்கள் கரெக்டாக தான் செய்கிறீங்க, உங்களோட வேறு ஏதோ ஈடுபாட்டுனால செயல்பாட்டுகளால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செய்கிறாங்க அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக மேல்முறையீடு பண்ணுங்கள். உங்களுக்குன்னு ஒரு துறை இருக்குது, அந்த துறையில் முறையிடுங்க. அதுக்குன்னு ஒரு உயர் அதிகாரி இருக்கார், அதில் முறையிடுங்க. முறையிட்டு சரியான முறையில் செயல்படுத்தணும். இவங்க செஞ்சது பார்த்தோன்னா மிகப்பெரிய தவறான செயல்ன்றது என்னோட கருத்து. யார் பக்கம் நேரம் இருக்கட்டும் இதெல்லாம் நான் சொல்ல வரல. சண்டை போட்டது பள்ளியில் மிகப்பெரிய சரியான செயல் கிடையாது அப்படின்றது என்னோட கருத்து. இது இல்லாமல் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க கல்வி அலுவலர். இப்போ சஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் விசாரணை மேற்கொள்ளாங்க. விசாரணை மேற்கொண்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பள்ளி வேற பள்ளிக்கோ வேற இதுக்கோ மாற்ற போக போகிறாங்க. மாற்றதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மறுபடியும் அவங்களோட செயல்பாடுகள் அப்படியே தான் இருக்குது. இது மிகப்பெரிய ஒரு கட்டுக்கோப்பை கொண்டு வரணும் அப்படின்றது என்னோட கருத்து. ஏன் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்றவங்களும் இந்த மாதிரி எந்த பிரச்சனைக்கு ஈடுபடக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. எதுக்காக சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் ஒழுக்க கெட்டு போயிடும் அப்படின்றதுக்காக தான் என்னோட கருத்தை வைக்கிறேன், அந்த வாதமாக வைக்கிறேன். அதே மாதிரி இவங்க சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களாப்பா, அவங்களுக்கு சேலரி கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா,
முழு சேலரி கிடைக்காது. அவங்களுக்கான அந்த ஊதியத்தில் அந்த நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு சில அமௌண்ட் வந்து ஊதியமாக கிடைக்கும். ஆனால் செஞ்ச செயல் 2 பேருக்குமே சரியில்லை. தவறு செஞ்சது யாராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கணும். அது ட்ரான்ஸ்ஃபரு, கொஞ்சம் பயிர் உதவி காலத்தில் இது பண்ண ப்ரொமோஷன் நிறுத்துறது, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் நிறுத்துறதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த விஷயம் எல்லா தமிழக மக்களுக்கும் தெரியணும். எல்லா அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும், அரசு பள்ளியில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. கண்டிப்பாக இந்த விஷயம் இந்த வீடியோ நிறைய ஃபுட்டேஜுகள் நிறைய இருக்குது. அந்த ஃபுட்டேஜ் நான் சில இதெல்லாம் பின்னாடி வைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள்.